வெல்கம் டு மெட்ரோ சுவை. இன்றைக்கி நம்ம சென்னை ஸ்டைல் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2.5 டம்ளர் அரிசிக்கு. ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். தயிர் 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன். அதில் சும்மா அரை பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் டர்மரிக், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 பிஞ்ச் மட்டும். நல்லா மசாலா நல்லா தடவிடுங்க. ஒரு 1/2 hour ஒரு 20 minutes கிட்ட இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு கூட வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிங்கன்னா டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா 3 கிட்ட வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி பவுடர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஏலக்காய் 4, ஸ்டார் அனிஸ் இருக்குல்ல அது ஒரு 2, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட். இதுதான் வந்து டேஸ்ட், அந்த கடை ஸ்டைல் டேஸ்ட் கொடுக்குறது இந்த பவுடர் தான். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், திருப்பியும் நம்ம 2 பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வணக்கி விட்டுருங்க. எண்ணெயில் வணக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு சோம்பு எல்லாம் பொரிஞ்சு வரணும். அப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். நல்லா வந்துட்டு உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ வணங்குதோ அவ்வளோ டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இடித்து வச்ச பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது 2யும் சேர்த்து நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா வணக்கிடுங்க. இது ஒரு பச்சை வாசல்லாம் போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த டைமில் 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி எண்ணெயில் போட்டு ஃபுல்லாக போட வேண்டாம், பாதி மட்டும் போடுங்க. எண்ணெயில் போட்டு வணக்கும் போது அது ஒரு நல்ல வாசனை வரும். பிரியாணினாலே நமக்கு அந்த ஸ்மெல் தானே. நல்லா வணக்கி விட்டுருங்க. அடிக்கடி கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ தக்காளி வந்து நல்லா மஷி ஆகணும். கொஞ்சம் இப்போ வர தக்காளிலாம் வேகிறதே இல்லை. மூடி வச்சு கூட வேக வச்சுருங்க. நம்ம அரைச்சி வச்ச பொடி, மிளகாய் டீஸ்பூன் 1 ஸ்பூன் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன் மேரினேஷன் கொஞ்சம் போட்டிருக்கோம். கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிடுங்க. உங்களுக்கு அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். எல்லாமே அப்படியே உரு தெரியாமல் குழஞ்சிரும். அந்த ஸ்டேஜாக இருக்கும்போது நீங்கள் சிக்கனை போட்டுடலாம். பாருங்கள். சிக்கன் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இது ஒரு 2 to 3 minutes வந்து மூடி வச்சு வேக வைங்க. அந்த மசால் வந்து நல்லா சிக்கனில் ஒட்டணும். ரெடி ஆயிடுச்சு. மசாலா நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். ஆக்சுவலி சால்ட்டே மறந்துட்டேன். சால்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. பாஸ்மதி ரைஸ் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். சென்னையில் மோஸ்ட்லி இங்கே பாஸ்மதி ரைஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் தண்ணி இல்லாமல் ரைஸ் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம், ஏன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். ரொம்ப அழுங்காமல் எடுத்து போடணும். ஒரு 1 minute கூட இருக்காது. நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1 கப் ரைஸ்க்கு நான் 2 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டேஸ்டால் செய்யும்போது உங்களுக்கு வாட்டர் இஷ்யூ இருக்காது. வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுடு தண்ணி போட்டுக்கலாம். மீதி இருந்த கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். இப்படி கொதிக்கும் போதே சிக்கனும் ரைஸும் வந்துட்டு ஒரு 3/4 நல்லா வெந்துடும் உங்களுக்கு. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப போட்டு கிளறிடாதீங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி லைட்டாக அங்கங்கே இருக்கும். அந்த ஸ்டேஜில் இதை மூடி வச்சிடலாம். இப்போது சிம்பிள் தம் தான். ஏதாவது தேவையில்லாத தோசைக்கல், ஏதாவது அயன் கேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை சூடு பண்ணிவிட்டு அது மேலே இதை வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டு தண்ணியோ
இல்லை ஏதாவது ஒரு வெயிட்டு வச்சுருங்க. ஸோ தட் அந்த உள்ளே இருக்க தம் வந்து வெளியே போகாமல் இருக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ரெடி ஆயிரும். உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். அது ஒரு 20 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும். பட் எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சுன்னு நான் உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். கொஞ்சம் நெய் போட்டு நீங்கள் அதை கலரை விடலாம். தோசைக்கல்லை வைக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். அவ்வளோதான், சூப்பர் பிரியாணி ரெடி. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸை உடைக்காமல் அழுகாமல் நீங்கள் வந்துட்டு கலரலாம். தேங்க்யூ.